வெட்டிடு இன்னும் துடுப்பு தெரியல உன் மாப்பிள்ள. சாப்பிட்டாதான் நம்ம போய் சேர்க்கலாம். சும்மா ஆகட்டா வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈட்டிங் சேலஞ்சுங்க. என்ன சாப்பிட போறோம்னா, ஆளுக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, அதோட பெப்பர் சிக்கன் வேற இருக்கு, அதுக்கு சைடிஷா சாஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இருக்கு. இதை தான் இன்னைக்கு போட்டியில சாப்பிட போறோம். போட்டியில 3 பேர் கலந்துக்கிறோம். நான் மாப்பிள்ள நம்ம வெட்டிக்கிளி டீமுங்க. வெட்டிக்கிளி டீம்ல வந்து கிச்சான் இல்லை. கிச்சானுக்கு பதில் நான் என் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிளி கேட்டுக்கிட்டான். அதனால அழைச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் ஏதோ ரேட்டு பேசி அழைச்சிட்டு வந்திருக்கான். என்ன ஆகுது என்ன பண்ண போறாங்கன்னு 2 பேரும் டீமா செயல்படுறேன்னு சொல்லியிருக்காப்ல. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். என்ன மாப்பிள்ள ஆமாம் சாப்பிட்றலாமா? அதெல்லாம் அடிச்சு நோத்திடலாம். வெட்டுக்கிளி இன்னைக்கு வந்து பயங்கர ஃபார்ம்ல வந்திருக்கான். காசு கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறோம். கிச்சான் இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்கான். நீ இது என்ன ஒன்ன எப்பயுமே நான் சேர்த்துக்குவேன், இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனை ரேட் பேசி 500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு வேற. ஏன்னா 500 ரூபா அவனுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு 500 ரூபா நிக்குமே அப்படிங்கறதுல 1000 ரூபா வச்சிருக்கேன் பரிசு. பனிஷ்மெண்ட் இல்லாம போதா அவர, அதனால அழைச்சிட்டு வந்திருக்கான். பாப்போம் என்ன இன்னைக்கு எப்படி செய்ய போறாங்கன்னு பாத்துருவோம். என்ன வெட்டுக்கிளே என்ன சாப்பிட்டு வந்துருவீங்களா? என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தா? இல்ல காலையில வெயிட் பண்ண கிட்ட வருவானே, ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்க மாதிரி என் மாப்பிள்ள பக்கத்துல இருந்தான். சரி வாடா ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அழைச்சு வந்தேன். எங்க சாப்பிடுறதுவா இன்னும் காசு தர சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அழைச்சு வந்தீங்க. முன்னாடியே கொடுத்து அழைச்சதுக்கு 500 ரூபா பணத்தை கொடுத்து அட்வான்ஸா முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆமா, ஜெயிச்சா மட்டும் தான் உனக்கு லாபம், இல்லாட்டி கையில இருந்து கை காசு போடுற பேர் போயிருந்தேன். எப்பாப்பா பயங்கர பிளானிங்ல இருந்திருக்கானே. தம்பி ஜெயிச்சு கொடுத்துறியா மாமாவுக்கு? சாப்பிடலாம். சரி ரைட்டு விடு. எப்படியாச்சும் அங்க போய் இழுத்து விட கொண்டே போடுவோம். 500 ரூபா கொடுத்து விட்டு வரதுருக்கான். சரி ரைட்டு. சரி பார்த்துக்குவோம். வழக்கம் போல போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில பாருங்க. சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காம போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி வெட்டிக்கிளே? ரெடி 1 2 3. வெட்டிடு இன்னும் துடுப்பு தெரியல உன் மாப்பிள்ள. லேட்டாவும் முதலுக்கு மோத வைக்க போறப்பல உன் மாப்பிள்ள. ஆமாம் சொல்லாதீங்க. கடைசி நேரத்தில் தெரிஞ்சுருவாங்க. ₹500 மேல செலவச்சிட போறப்படி உண்டா? ஆம்புலன்ஸ் தான் வர வைக்கணும். அதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு அவன் வாயில வச்சு நீ கிடிக்கிறியா? வெட்டிக்கலையே ரொம்ப இது பண்ணாத. இங்க வர பாதையெல்லாம் நம்ம உடச்சு போட கிடக்கு. ஆம்புலன்ஸும் வராதிங்க. தண்ணி வந்து கிடக்கு வாய்க்காலாம். உலகேஜில் உள்ள போயிருவேன். அப்படியே அம்மா பார்த்தீங்கன்னா பாருங்க. நல்லா முரட்டு பீஸாக மாட்டிக்கிட்டு உங்களுக்கு. எனக்கும் நான் தேடி எடுத்து வைக்கிறேன். சிக்கனோட அம்மா கேப்சிகம் சூப்பராக இருக்குது. சேர்த்து சாப்பிடும்போது
சீக்கிரம் சாப்பிட மாப்பிள. இந்த போட்டியில வின் பண்ணணும். இல்லைன்னா 500 1000 ரூபாய் போயிடும். நீ போட்டு வரல அவனுக்கு பயம் வந்துடும் உனக்கு. உனக்கு எப்படியா திடீர்னு பெரிய யோசனை? வெட்டிகளுக்கு தான் இதுமாரி யோசனைலாம் வருது. காசு கொடுத்து ஆள் சாப்பிட ஆரம்பிச்சுருக்கான் பாருங்க. நான் பனிஷ்மெண்ட் எடுக்கிற மாதிரி போயிருங்களா? இல்லை குட்டாங்க. ஆ நான் நினச்சேன் குட்டாங்க அவங்க நினச்சேன். நீ வேறமா கொண்டாந்தால இல்லை அவங்க வயிற்றுல ஏதாச்சும் ஏன் வாயில் வச்சு கிடிக்கிறாங்க ஐயோ வச்சு. ஆகட்ட இன்னும் ஆகட்ட. சாப்பிட சாப்பிட்டாதான் நம்ம இந்த போய் செய்யலாம். சும்மா பணம் வச்சு ஆகட்ட ஆகட்டா. ஆகட்ட தூக்கிடும் 500 ரூபா போயிடும். ஏய் மாப்பிள்ளை இந்த பக்கம் போயிட்டு நம்ம டெமி பண்ண போல இருக்கு. இந்த டீம் வலுவான டீம் ஆகிட்டு இருப்பேன். கிச்சனுக்கு போட்டியெல்லாம் கொண்டாங்க பயங்கரமாலாம். ஆமாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா பயன்படுத்தி சாப்பிடல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா தெரியாமல் போட்டு வெறுத்துக்கிறானா. இவனும் கிடைக்கிறான் அவன் பேதான் வாங்கிட்டு இருக்கான் பாரு. மாமா அண்ணே 5 போகுதுங்க. லேட்டாக ஆச்சுங்க நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுதான் நல்லா சாப்பிட்டாச்சு கறி குழம்பு. மாப்பிள்ள கறி குழம்பு வெளுத்து கட்டினே பார்த்தா இதுலையும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன்ல. என்ன பண்ணுறது காசு விரும்பு இருக்கு. சாயங்காலம் போகலான்னு பார்த்தேன். பரிசுக்காக தான் சாப்பிட்றதே. ஆமாம் மாணவர் மழை பெய்யுற மாதிரி இருக்கு. பெஞ்சிட்டு இருக்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டு நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆகட்ட ஆகட்ட வேமா. ஐயோ மாமா வந்து 500 ரூபா பணம் வாங்குறதுக்கு நீ 5000 ரூபா செலவு வச்சிருக்க போலையா? ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கும். என்னைய திங்க சொல்றிய நீனும் தின்னியா? பிச்சுக்கட்டா நேரம் வேற 500 ரூபாய்க்கு என்ன நம்மளுக்கு வரேன்னாவ சாதோட பிச்சை. என்ன நடுக்குது? உரப்பா? காரத்தோட கெட்டிக்கடி ரொம்ப ரசி பிரிச்சு விட்றாரு உள்ள. ஏப்பா காரம் பெப்பர் சிக்கன் நல்லா பெப்பர் முதல்லாம் எரியுது நல்லா. வியூவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இலையில வச்சுருந்த சிக்கன் நூடுல்ஸையும் பெப்பர் சிக்கனையும் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சு ஜெயிச்சது நம்ம விஎம் டீமுங்க. அதாவது வீக்கெண்டா கிச்சான்னு சொல்லுவோம். விஎம்னா மாப்பிள்ளை, வெட்டிக்கிளியோட மாப்பிள்ளை அவர். அதனால் விஎம் டீமு இவங்க தான் ஜெயிச்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான், மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைங்க. ஓரளவு 2 பேரும் மாப்பிள்ளையும் நானும் தான் மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன் கறி குழம்பு. அதனால் கொஞ்சம் சாப்பிட முடியல. இருந்தாலும் இவன் வந்து பிளான் பண்ணி இவன் வெட்டுக்கிளி மட்டும்தான் வருவான்னு நினச்சிருந்தான். இவன் கூடவே ஒரு ஆளை காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தது இல்லாமல்
இவன் பண்ற வேலை பார்த்தா வச்சு கிடிக்கிறான். அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆதிரிச்சு கொண்டு போற மாதிரி போய் போல இருக்கு. 500 ரூபா பணம் கொடுத்தவனா நீங்க என்னன்னாலும் பண்ணுவியா? இல்லைண்ணா போட்டியில் ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணும். ஆமா ஜெயிக்கணுங்கிறதுனால கேஸில் உள்ளார போயிடுவா பார்த்துக்க. அந்த அமுக்கு வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, எப்படியோ வெற்றி பெற்றுறாப்ல. வெற்றிக்கிறியே சொல்றேன். இந்த 1000 ரூபா பரிசு எடுத்துக்க. சரி வெட்டிக்கிளி கொண்டாட்டம் தான் இன்னைக்கு. இல்லையா மாமா எனக்கு 500 ரூபா. முதல்ல 500 ரூபா வர கொடுத்துட்டே அழைச்சிருந்தா. மாமா அந்த 500 ரூபா சாப்பிட்டதுக்கே முடிஞ்சிருச்சு. அழைச்சதுக்கு 500 ரூபா கொடு. அதுக்கு இதுக்கு சேர்த்து 500 ரூபா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முடியாது. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? வேலை பார்த்தவனுக்கு அரை சம்பளம், வேலை வாங்கணும்னு முழு சம்பளம். இது எங்க தாத்தா சொல்லி பழமொழியே. உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. இப்ப எனக்கு காசை கொடு. இதுல யார் சாப்பிட்டது அதிகம், யார் வேலை வாங்கினது அதிகம்? நீ கம்மியா சாப்பிட்டு நான் வேலை வாங்கினா இல்லையா? முழு சம்பளமா? வெட்டிக்கில் எப்படி ஐடியா கொடுக்குறோம் தெரியல. வியூவர்ஸ், வேலை பார்க்குறவங்களுக்கு அரை சம்பளமா, வேலை வாங்குறவங்களுக்கு முழு சம்பளமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா பதிலுன்னே தெரியல. எப்படியோ போட்டு 1000 ரூபா ஆட்டே போட்டேன். ஆமா என்ன மாப்பிள்ள? ஆமா பனிஷ்மெண்ட் போவோம். எதிர்பார்த்து இன்னைக்கு எதிர்பாராத இன்னைக்கு ரொம்ப சரியான ட்விஸ்ட் வச்சுட்டாங்கல்ல எனக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுங்கிற நம்பிக்கையில இருந்த மாதிரி காலையில இருந்து. ஏன்னா கிச்சான் இல்லை அப்படின்ட்டு இவர் சரியான வச்சு ஆப்பிடிச்சார் எனக்கு இன்னைக்கு. இல்ல அது கிச்சானே வர சொல்லலாம் போல இருக்கு இவருக்கு வைத்து. ஆமா இவன் இது மாதிரிலாம் கிச்சா கிச்சான் தள்ளி விட்டுவான். வாயில கிச்சாங்க அவன் வேற வழி இல்லாம 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆமா வெட்டியிலே மாப்பிளைக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 30 தட்டால் போடணும்னா 30 தண்டால போடணும். சரி இது என்றது யாரு? மாப்பிள்ளை என்ன? மாப்பிள்ள என்னவா என்றா என்ன 1 2 30ல என்ன கண்டால் வேற எதுவும் இல்லையா? இல்ல அவன் கிச்சா மாதிரியா நம்தான். அவன் வந்து இப்படிதானையா? இதான் தண்டாளா? கிளாஸ்ல செகண்ட் ரேங்க் அவன். ஏமா சொல்றா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 யோ வெட்டிக்கல தூக்கிடியா? வயிற்ற பிடிச்சி தூக்கிடியா? யோ உண்மையிலே தூக்க முடியா? தூக்கிடியா? தூக்கிடியா? தூக்கம் போதியா? யோ மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன். என்னால முடியலையா? விட்டுருங்கயா. போதுமா?